ஹலோ! இன்னைக்கு என்னென்னா, ஒரு சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, தம்பிய வந்து ஸ்கூல் அனுப்பிட்டு, குட்டி தம்பிய வந்து எங்கள் அம்மா வீட்ல விட்டுட்டு, இவரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. நான் பேங்க் போகணும். ஒரு 1 வீக்காக பேங்க்கு, ஹாஸ்பிட்டல் இப்படி தான் அலைஞ்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் அலையணும் நான் வந்து. ஸோ, இப்போ என்னென்னா வந்து கோல்டு ரேட்டை வந்து நினைக்கும்போது அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, நான் 2021ல் ஒரு 120 கிராம் வந்து நான் சேல் பண்ணிட்டேன் கோல்டு. பட் அந்த நேரம் அது வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட மேக்ஸிமம் நான் என்கிட்ட ஒரு 12 கிராம் கூட இல்லை, அவ்வளோதான் இருக்குது. அதுவுமே பேங்க்கில் தான் இருக்குது, கையில் இல்லை. ஸோ நான் வந்து 2ம் பையன் வச்சுருக்கேன். எனக்கே வந்து இது இவ்வளோ பெரிய பயமாகவே இருக்குது. என்னென்னா பையனாகவே இருந்தாலும் அவன் வளர்ந்து வரும்போது ஜஸ்ட்டு அவனுக்கு ஒரு மோதிரம் கூட நம்மளால் வந்து போட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்ம படிக்க வைப்போமா, நகை சேர்ப்போமா. ஸோ பையனுக்கே இந்த கெதினா குழந்தைங்கள் பெண் குழந்தைங்கள் வச்சுருக்கவங்களெல்லாம் நினச்சாலே எனக்கு உண்மையாகவே அதாவது அவங்க வந்து அவங்க மருமகனுக்காண்டியோ இல்லை மகள் வந்து நகை நிறையா போடணும்லாம் சேர்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு பாப்பான்னு இருந்தால் அந்த பாப்பாவுக்கு வந்து காதில் கழுத்துலையாவது ஒரு செயினோ ஒரு தோடவாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் போடணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா? ஸோ ஒரு 2 பெண் குழந்தை வச்சுருக்காங்கன்னா 2 குழந்தைக்கும் ஒரு 1000 நம்ம வந்து இன்றைக்கி நிலவரத்துக்கு மாதம் மாதம் நம்ம சேர்த்து வச்சாலே, இப்போ இருக்கிற நகை விலையை வச்சு பார்த்தாலே நம்மளால் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 கிராம் கூட சேர்க்க முடியாது. ஸோ வந்து 13,500 இன்றைக்கி ரேட்டு. 1000 எடுத்து வச்சாலே நம்மளால் 12,000 தான் சேர்க்க முடியும். 1 கிராம் கூட ஒரு வருஷத்துக்கு வாங்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்துட்டோம்னு நினைக்கும்போது அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது.